ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு கதை வித் ஐஸ்வர்யால இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஹவு டு ஓவர் கம் ஃபியர். ஃபியர் அதாவது பயம். பயம் எப்படி வரும் நம்மளுக்கு? எல்லா விஷயத்துலயும் வரும். ஹாஸ்பிட்டல்ல போனா டாக்டர் ஊசி போட பயமா இருக்கு, இதுக்கு பயமா இருக்கு, அதுக்கு எல்லா விஷயத்துக்கும் பயமா தான் இருக்கும். ஸோ சின்ன சின்ன விஷயத்துல இருந்து, அதாவது இப்ப சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போய் டெஸ்ட் ரிசல்ட்ல என்ன இருக்கும், மார்க் என்ன வருமோங்கிற பயம், ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு ஒரு விஷயம் தப்பா செஞ்சுட்டா நம்மளோட மேனேஜர் என்ன சொல்லிடுவாங்களோங்கிற பயம், எல்லா விஷயத்துலயும் நம்மளுக்கு பயம் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு விஷயத்துல நம்ம வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா நம்ம அதுல இறங்கணும்னா அந்த பயத்தை நம்ம ஈஸியா ஓவர் கம் பண்ணிடலாம். பயம் கண்டிப்பா வாழ்க்கையில தேவை. பயம் இருந்தா மட்டும்தான் நம்ம ஒரு விஷயத்த கரெக்டா செய்ய முடியும். பயம் இல்லை அப்படின்னா ஒரு தெனாவட்டா துணிச்சல ஒரு லெத்தாஜிக்கா நம்ம அந்த விஷயத்த பண்ணுவோம். ஸோ பயம் இருந்தா அந்த விஷயத்த கரெக்டா பண்ணணும், ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். உங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்றேன். இன்ட்ரெஸ்டிங்னா இது என்னோட லைஃப்ல நான் கோ த்ரூ பண்ணது. ஆனா இது ரொம்ப ஃபன்னியா இருக்கலாம், சில பேருக்கு மொக்கையா இருக்கலாம், காமெடியா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். சாரி, நான் 12th படிக்கும்போது என்னோட பேரண்ட்ஸ் மீட்டிங் நடந்தது. என்னோட கெமிஸ்ட்ரி மிஸ் தான் என்னோட கிளாஸ் டீச்சர். ஸோ அவங்க தான் என்னோட அப்பாவை மீட் பண்ணி பேசுவாங்க. என்னோட லாஸ்ட் பேரண்ட்ஸ் மீட்டிங்ல என்னை வந்து இவ ரொம்ப கிளாஸ்ல அடம் பண்ணி சேட்டை பண்ற பொண்ணு, நல்லாவே சரியா படிக்கிறது இல்லைன்னு சொல்லி ரொம்ப நான் கெட்ட பேரை வாங்கிட்டேன். அதனால எங்க அப்பா வீட்டுக்கு வந்து என்ன பண்ணிட்டாரு, இன்னையில இந்த வீட்டுல டிவியே ஓடக்கூடாதுன்னு சொல்லி கேபிள் வயர் எல்லாமே ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்படி முடிஞ்சது. ஸோ இது முடிஞ்ச நெக்ஸ்ட் பேரண்ட்ஸ் மீட்டிங் எனக்கு ஒரு 1 monthல வைக்கிறாங்க. அப்போ வந்து எனக்கு ரொம்ப பயம், கண்டிப்பா நம்ம கெட்ட பேர் தான் வாங்க போறோம்னு சொல்லி நான் அப்பாவை கூட்டிகிட்டே வரல. எல்லாரோட பேரண்ட்ஸும் வந்துட்டாங்க, ஏன் அப்பா மட்டும் தான் வரல. நான் கூட்டிகிட்டே வரக்கூடாதுங்கிற முடிவுக்கும் வந்துட்டேன். இதை திட்டுனாலும் பரவாயில்ல, இது என்னன்னாலும் பரவாயில்ல, நம்ம கூட்டிட்டு போயிடக்கூடாதுன்ற பயத்திலே இருக்கேன். ஸோ அன்னைக்கு வந்து எனக்கு ஒரு இங்கிலீஷ் டீச்சர் வந்தாரு என் கிளாஸுக்கு. அப்ப அவர் என்ன அப்ப இது எனக்கு எதர்ச்சியா நடந்ததா என்னன்னு தெரியாது. அவர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, நம்ம ஏன் பயப்படணும், எதுக்காகவும் பயப்படக்கூடாது, இந்த விஷயத்தினால நம்ம உயிரை எடுத்துருவாங்களா, நம்ம தலை போயிடுமா, என்ன பண்ணுவாங்க, மிஞ்சி போனா 4 திட்டு, அப்படி இல்லை இந்த வேலை இன்னொருத்தவங்களுக்கு கொடுப்பாங்க, இன்னைக்கு நீ நல்லா படிக்கலையா, நாளைக்கு நீ நல்லா படி அப்படின்னு சொல்லுவாங்க, இதை தவிர நம்மளுக்கு பெருசா ஒன்றும் நடக்க போறது இல்லையே அப்படின்னு அவர் சொன்னாரு. இதை நீங்க எவ்வளவு ஃபன்னியா வேணா எடுத்துக்கலாம், ஆனா அந்த நேரத்துல அந்த மெச்சூரிட்டிக்கு இது எனக்கு ஓகே, இங்க என்னன்னாலும் பரவாயில்ல, நாளைக்கு அப்பா கூட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இந்த வெரி நெக்ஸ்ட் டே நான் எங்க அப்பாவை அவர் கையோட, அதாவது நான் ஸ்கூலுக்கு கிளம்பி நானும் அப்பா கூடயே வந்துட்டேன். வந்து அப்ப மீட் பண்ணிட்டு அன்னைக்கு மேம் என்னை பத்தி எந்த தப்பான வார்த்தையும் சொல்லல. ஓகே, உன்னை விட நல்லா படிச்சிருக்கா எல்லாமே சொன்னாங்க. எனக்கு ரொம்ப குஷியாயிடுச்சு அந்த டே ஃபுல்லா. ஓகே, இன்னைக்கு போனா வீட்டுல திட்ட மாட்டாங்க, இன்னைக்கு எந்த பயப்படவும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, நம்ம உயிர் போயிடுமா, அந்த ஒரு விஷயத்துல நம்ம உயிர் போயிடுனா நம்ம பயப்படணும். அப்படி இல்லையா, ஓகே இது இல்லை, இது சரியா இல்லைன்னா நெக்ஸ்ட் சரி பண்ணிக்கலாம், இது இப்ப முடிக்கலையா அடுத்தது முடிஞ்சிடும், ட்ரை பண்ணலாம், நெக்ஸ்ட் ட்ரை பண்ணா அந்த பயமே நம்மளுக்கு போயிடும். இதை விட ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள், ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன் உங்களுக்கு. ஸோ நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், நிலவுல முதல்ல கால் வச்சது யாரு, நீல் ஆம்ஸ்ட்ராங். ஆக்சுவலா ஒரு மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது மறைஞ்சு போன ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஆல்ட்ரின் அப்படிங்கிறவர் தான் அந்த ஸ்பேஸ், அந்த இதோட ஆக்சுவலான ஒரு பைலட்டே அவரு தான். இந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு கப்பல்ல ஒர்க் பண்ற ஒரு ஆளு. அவர் வந்து ரொம்ப தைரியமானவர், துணிச்சலானவர். ஸோ அதனால அவரை வந்து அந்த நாசா வந்து அதுக்காக தான் அவரை ஸ்பேஸ்க்கு போறதுக்காக செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீல் ஆம்ஸ்ட்ராங், அப்புறம் ஆல்ட்ரின் அண்ட் மைக்கேல்னு ஒருத்தர், இவங்க 3 பேரும் வந்து ஸ்பேஸுக்கு போறாங்க. ஸோ அவங்க போனதுக்கு அப்புறம் 3 பேரும் லைனா நிக்கிறாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ கீழே வந்து நாசாவோட கமெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பைலட் ஃபர்ஸ்ட். அந்த ஸ்பேஸ் ஷிப்போட ஆக்சுவலான பைலட் யாருன்னா ஆல்ட்ரின் தான் அதோட ஒரிஜினல் பைலட்டே. ஆம்ஸ்ட்ராங் வந்து கோ பைலட் தான், நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து கோ பைலட். அப்ப நாசா வந்து கமெண்ட் வந்து 2 times 3 times கொடுக்குறாங்க. பைலட் ஃபர்ஸ்ட்னு சொல்றாங்க. அவர் வந்து ஒரு பயம் வந்துருச்சு அவருக்கு, நம்ம இறங்கினா அந்த மண்ணுல முழுகிடுவோமோ, காத்து நம்ம, அதாவது அந்த மண்ணுக்குள்ள போயிடுவோமோ, நம்மளுக்கு என்ன ஆகும், உயிரோட இருப்போமோ இருக்க மாட்டோமோன்னு எக்கச்சக்க பயம், டவுட் எல்லாமே. ஸோ அவர் இறங்கவே இல்லை. அவங்க நாசா வந்து கீழே கமெண்ட் கொடுக்க அவர் போகல. நெக்ஸ்ட் வந்து கோ பைலட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் கூட யோசிக்காம டக்குன்னு போயிட்டாரு. அந்த ஒரே ஒரு நிமிஷம் அவரோட வாழ்க்கையவே மாத்திருச்சு. அந்த மாபெரும் பேருக்குரிய சொந்தக்காரரா நீல் ஆம்ஸ்ட்ராங் மாறிட்டாரு. ஆக்சுவலான பைலட் யாரு, ஆல்ட்ரின். அந்த பேரு பெருமை எல்லாத்துக்கும் சொந்தக்காரரா ஆக வேண்டியவர் ஆல்ட்ரின். ஆனா அந்த ஒரு நிமிஷம் பயத்தினால அந்த பேரு அப்படியே ஆம்ஸ்ட்ராங்க்கு போயிடுச்சு. ஸோ இதுல இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பயத்தினால இந்த விஷயத்த நீங்க செய்யாம போயிட்டீங்கன்னா அந்த பேரு, அந்த விஷயத்துல நீங்க வாங்க வேண்டிய பேரு, அந்த சக்சஸ் எல்லாருமே நீங்க இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்ததா போயிடும். நம்ம எல்லா விஷயத்தையும் போராடி தான் ஜெயிக்கணும். கண்டிப்பா இது யாருக்கும் நம்ம விட்டு கொடுக்கணுங்கிறது கிடையாது. போராடி அதை தைரியமா ஃபேஸ் பண்ணணும். பயம்னு சொல்லி அந்த விஷயத்த நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ பயம் இருக்கா, இனிமே அது வேண்டாம். ஒரு விஷயம் என்னதான் நடக்குமோ அதை தைரியமா ஃபேஸ் பண்ணி பார்ப்போமேன்னு இனிமே பாருங்க.
இதுதான் இன்னைக்கு சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதை நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எண்ணங்கள் ஒரு கண்ணாடி புக்கை மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதுல ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், நல்ல கதைகள்லாம் நம்மளுக்கு லைஃப்க்கு தேவையானது எல்லா ஸ்டோரியுமே இருக்கு. ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.